சிவம்ன்றது என்ன அப்படின்னா யாருக்காவது சொந்தமானதா அது அப்படின்னா யாருக்கும் சொந்தம் இல்லை, உலகத்துக்கு சொந்தமானது. அது மனிதனுக்கு மட்டும் சொந்தமான இல்ல, உயிரினங்கள் அத்தனைக்கும் சொந்தமானது. திரு எறும்பீஸ்வரர்னு பேரு. எறும்புகளுக்காக தன்னை சாய்த்து கொண்டவர். இப்படியெல்லாம் எந்த கடவுளும் கழுதையை கர்ப்பகிரகத்துக்குள்ள உள்ள விட்டவர் சிவபெருமான். கழுதை வழிபட்ட ஊர் கரவீரர். பூனையை வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார், குருவியை வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார். நாரை, கொக்கு, கருங்குருவி, காக்கை, அணில், கழுகு, பாம்பு, எல்லா ஜந்துக்களும் சென்று வழிபடுவதற்கு தன்னுடைய ஆலயத்தை திறந்து வைத்த ஒரே உத்தம தெய்வம் சிவபெருமானை தவிர வேற எந்த தெய்வமும் கிடையாது. எங்கேயாவது உண்டா? குருவி வழிபட்டது, கழுத வழிபட்டது, நாய் வழிபட்டது, உடும்பு வழிபட்டது, ஈசல் வழிபட்டது, எறும்பு வழிபட்டது, காக்கை வழிபட்டதுன்னு எங்கேயாவது எந்த சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிவனை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. எல்லா ஜந்துக்களும் ஜீவராசிகளும் சிலந்தி கூட வழிபட்ட தெய்வம் சிவபெருமான். சிலந்திக்கு அருளும் கடல் வணங்கி என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அப்ப அதுக்கே அருள் செய்கிற பொழுது 6 அறிவு படைத்திருக்கிற இந்த மனித கூட்டத்திற்கு இறைவன் அருள் செய்யாமல் இருப்பானா? நிச்சயமாக அருள் செய்வார். எல்லாம் போய் வணங்கினாங்க சிவபெருமானை. எல்லோரும் சிவபெருமானைத்தான் வணங்கினார்கள். அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இட்டி தண்ணின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே